அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது, செயலாளராம் பாவேந்தரை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற வரிகளுக்கு ஏற்ப இன்று இக்கவியரங்கத்திற்கு அன்னையை போற்ற வந்திருக்கும் அனைத்து கவிஞர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். இந்த கவியரங்க நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் ஈஸ்வரி தேவி அம்மா அவர்களை முதலில் இந்நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்பதில் நான் பெருமிதம் கொள்கின்றேன். அடுத்து, இந்த வாரம் அன்னையர் தினம் அல்லவா, அன்னையர்களை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து இருபால் கவிஞர்களையும் செந்தமிழ் அரசி, பாரதி மோகன், சஞ்சனா, பிரமிளா மேரி, சரஸ்வதி சக்திவேலு, யாஸ்மின், நித்யா, செல்வராணி, ஆனந்தி தீனதயாளன், சிவபாலன், வீரகனூர் ரவிச்சந்திரன், கலைச்செல்வி, பா நித்யா, இவர்கள் அனைவரும் அன்னையை போற்றும் விதமாக தங்களுடைய கவிதைகளை வழங்க இருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரையும் நம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என்று வரவேற்று இத்தலத்தை இன்று கவியரங்க பொறுப்பாக ஏற்றிருக்கும் ஈஸ்வரி தேவி அம்மாவிடம் ஒப்படைத்து இடம் சாருகிறேன். அன்பு சகோதரி து பவானி, திருவள்ளூர். அனைத்து என் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். இனிமையான மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் வரவேற்க நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இனிதே கவியரங்கம் தொடங்குகிறது. முதல் கவிஞராக இளம் கவி சஞ்சனா. அடுத்ததாக கவிஞர் சி பரிமளா மேரியை கூப்பிடுகிறோம். பிரமலா மேரியம்மா இருக்கிறீங்களா? கவிஞர் பரிமளா மேரி அவர்களே, பரிமளா மேரி அவர்கள் புதுவையை சேர்ந்த ஒரு கவிஞர். மிக சிறப்பான எடுப்பான குரல் வளம் மிக்க கவிதைகளை அழைத்துக் கொண்டிருப்பவர். ஜெர்மனி தமிழறி வானொலியில் உடம்பியவருடைய கவிதைகள் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. வாரந்தோறும் புதன்கிழமை இவருடைய ஒழிக்காமல் ஜெர்மனி தமிழறி வானொலியை கவிதைக்காக நிறைவு பெறுவதில்லை. சமீபத்திலே வெளிவந்த சித்திரச்சோலையில் கவிதா மேரி அவர்கள் ஆரம்பித்த கவிதைகளை. வணக்கம் ஐயா. அன்னையர் அனைவருக்கும், அன்னை போன்று ஆண்கள் அனைவருக்கும் முதற்கண் அன்பு கலந்த வணக்கம். அன்னையரை போற்றுவோம். 1000 கடவுள் இருந்தாலும் அன்பை மட்டுமே வரமாக அள்ளி கொடுக்கும் அட்சய பாத்திரம் அன்னை. அட்சய பாத்திரம் அன்னை. இத்தகைய அன்னையரை போற்றுவோம். இன்னல் நம்மை தீண்டாது இன்பங்களை மட்டுமே கொடுப்பாள். நோய்கள் நம்மை அண்டாது நேர்த்திக்கடன் செய்வாள். நாம் வீழ்ந்தால் வீழாது தாங்கும் பூமியாகவும், நாம் வளர்ந்தால் நல்லாசியும் கூறி மகிழ்வாள். அன்னை தன் பிள்ளையை அன்போடு அணைத்து பண்போடு வாழும் பணிவையும் கற்றுக் கொடுப்பாள். அன்னையின் அன்பை எந்த அளவையாலும் அளவிட முடியாது. அன்னையின் தியாகத்தை எவரோடும் ஒப்பிட முடியாது. எவரோடும் ஒப்பிட முடியாது. ஒரு தாய்க்காக எதையும் இழக்கலாம், ஆனால் எதற்காகவும் தாயை இழக்க கூடாது. எதற்காகவும் தாயை இழக்க கூடாது. எனக்கு உயிர் கொடுத்தவள் அன்னை என்றால் என்னை உயர்த்தியவள் தமிழன்னை. நம்பிக்கைக்கு நீர் ஊற்றியவள் தாய்.
நம்பிக்கையாயிருப்பது தமிழ் தாய். தமிழ் அன்னைக்கு நன்றியும், இந்த வாய்ப்பினை அளித்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி சகோதரி, மிகவும் அழகாக சொல்லீர்கள். 1000 கடவுள் தான் அன்னை என்று மிகவும் அழகாக கூறினீர்கள். நன்றி நன்றி சகோதரி. அடுத்ததாக கவிஞர் சரஸ்வதி சக்திவேல், பாருங்கள் அம்மா. வாருங்கள் திருமதி சரஸ்வதி அம்மையார் அவர்களே, வாருங்கள். மியூட்ல இருக்கு. கேக்குதுங்களா? வாங்க வாங்க. அன்னை தமிழுக்கும் என் பெற்றோருக்கும் முதல் வணக்கம். அடுத்ததாக இந்த குழுவில் பயணிக்கும் எனது அருமை தமிழ் சொந்தங்களாகிய நீலகண்ட தமிழன், அன்பு தோழி ஈஸ்வரி ஆகிய அனைவருக்கும் என் அடுத்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வேளையில் நம்மை பெற்றெடுத்த தாயை பற்றி கவியரங்கம் வைத்து நடத்திய சகோதரி ஈஸ்வரிக்கும் ஐயா நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என் முதற்கண். இனி என்னுடைய கவிதைக்கு செல்கின்றேன். கவிதையின் தலைப்பு அம்மா. அம்மாவை பற்றி எழுத நினைத்தால் கண்களில் கண்ணீர் முட்டும். கவிதையும் கற்பனையும் அருவி போல் கொட்டும். அவளின் தியாகங்கள் வானளவு என்றாலும் சற்றே வானம் தலை தட்டும். கோவில் சென்று கும்பிட வேண்டாம், போதும் அன்னையின் அரவணைப்பு மட்டும். தாய்மையின் பெருமை பேச பேச பேசாத முரசும் கொட்டும். தாயின் ஆசீர்வாதம் இருந்தால் அனைத்து செல்வங்களும் கிட்டும். கருவில் சுமந்தவளை பற்றி சொல்ல சொல்ல செந்தமிழில் தேன் தொட்டும். தவறான வழியில் நீ செல்கையில் அவள் உன் தலையில் வைக்கும் குட்டும் ஒரு நாளும் வலித்ததில்லை. அவள் பாடும் தாலாட்டு வீணையின் சுரங்களாய் செவிகளில் இசை மீட்டும். பெற்றவளின் அன்பு எத்தகைய கல் நெஞ்சக்காரனின் மனக்கதவின் பூட்டும் திறக்கும் திறவுகோல் ஆகும். உலக வாழ்வியல் அனைத்தையும் காட்டும் கண்ணாடியாய் நமக்கு சொல்லி தந்தவள். அன்றொரு நாள் வாசலில் இட்ட அழகு சொட்டும் அந்த இரட்டை இழை கோலத்தை என் கைவிரல் பிடித்து போட்டும். நானாக அதை போடும் வரை எனக்கு கற்றுக் கொடுத்த மட்டும் அவள் ஓர் ஆசிரியை. நல்லன எது கெட்டன எது என்று பிரித்தறிந்து சொல்கையில் மந்திரி. வாட்டும் குளிரில் இருந்தும் வதைக்கும் வெயிலில் இருந்தும் நம்மை காப்பது அவள் உடலில் கட்டும் சேலையின் தலைப்பே. இந்த ஓர் பிறவி மட்டும் போதாது நன்றி கடன் செலுத்த. அன்னத்தை ஊட்டும் போது அன்பையும் சேர்த்து ஊட்டும் அம்பிகையே. உனை விட்டும் தாய் வீட்டை விட்டும் பிரிய மனமில்லாமல் மனமுடித்து செல்லும் மகளுக்கு நீ சூட்டும் மல்லிகையாய் அறிவுரைகள் பல சொல்லியே மனம் வீச வைத்தாய். செவி வழியே கேட்டும் கதைகள் பல படித்தும் கதை சொல்லியே என்னை உறங்க வைத்தாய். எந்தன் இப்பாட்டும் அந்த என்னை பெற்ற அந்த தாயின் பெருமைகளில் சிறு துளியே. வாழ்க தாய்மை. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். சிறப்பாக இருந்தது சகோதரி, சிறப்பாக இருந்தது. அன்புதான் அம்மா என்று அழகாக கூறிவிட்டீர்கள். நன்றி நன்றி. அடுத்ததாக கவிஞர் சஞ்சனா. அனைவருக்கும் வணக்கம். என் தாய் தமிழுக்கும் என் தாய் மண்ணிற்கும் அனைத்து சான்றோர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். அன்னையரை போற்றுவோம். கதிரவன் இல்லாத பகல் இல்லை, சந்திரன் இல்லாத இரவில்லை, மேகம் இல்லாத மழை இல்லை, விவசாயி இல்லாத பூமி இல்லை, அலை இல்லாத கடல் இல்லை. தாயே, நீ இல்லாமல் நான் இல்லை. உன்னை என் கரசி மூச்சு இருக்கும் வரை என் உள்ளங்கையில் வைத்து பார்த்துக் கொள்வேன். உன் ரத்தத்தை பாலாக்கி குதித்து என்னை வளர்த்தாய். நான் வளர்ந்த என் ரத்தத்தை தானமாக கொடுத்தேன். தியாகத்தின் மறு உருவம் தாய், அன்னை அன்பின் மறு உருவம். அன்னை என்று போற்றிடுவோம். உன் உயிரை குதித்து என்னை வளர்த்தாய். இவ்வுலகில் காற்று போல் சூழ்ந்தாய். தாயின் தியாகம் எல்லை இல்லாத
இளம் கவிஞரே அருமை. அம்மாதான் தியாகம், தியாகத்தின் மறு உருவம் தான் அம்மா என்று அழகாக கூறினீர்கள். அருமை அருமை. அடுத்ததாக கவிஞர் யாஸ்மின் கனி. உங்க அம்மாவை பத்தி அழகாக 4 வரிகள் படித்தாலும் அம்மாவை பற்றி பேசினீர்கள். உங்க அம்மா ஈஸ்வரி தேவியை பற்றி சிறப்பாக எடுத்து சொன்னீங்க. இன்றைக்கு இந்த கவியரங்க தலைமை நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. நல்லா படிக்கணும். என்ன படிக்கிறீங்க நீங்க? 7ஆம் வகுப்பு ஐயா. 7ஆம் வகுப்பு படிக்கிறீங்களா? நல்லா படிக்கணும். 7ஆம் வகுப்பு போயிருக்கீங்களா? 7ஆம் வகுப்பு முடிச்சு 8ஆம் வகுப்பு போறீங்களா? இப்பதாங்க ஐயா 7ஆம் வகுப்பு போறேன். நல்லா படிக்கணும். படிச்சு என்னவா போறீங்க? IAS ஆக போறேன் ஐயா. சிறப்பு சிறப்பு சிறப்பு. இன்னொரு 20 வருஷம் கழிச்சு புதுச்சேரி மாகாணத்துல புதுச்சேரியினுடைய ஆளுநராக ஒரு சிறப்பான பொறுப்பு நீங்க இருக்க போறீங்க நினைக்கிற போது எனக்கு இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குது. வாங்க நல்லா படிச்சு IAS. நன்றிங்க ஐயா. நம்ம சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய உங்களை மாதிரி இருக்கக்கூடிய IAS படிக்கணும்னு சொல்ற மாணவ செல்வங்களுக்காக ஒரு தனியா குழு வச்சிருக்கோம். பிறகு நீங்க தொலைபேசி அந்த குழு அதுல வழிகாட்டு IAS வழிகாட்டு. சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக சிறப்பு சங்கனா. சிறப்பாக இருந்தது கவிதை. கதிரவன் இல்லாத பகல் இல்லை, நிலவில்லாத பூமி இல்லை, தியாகத்தினுடைய மறு உருவம் தான் தாய் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தாய்க்காக ஒரு கவிதையை வடித்த சஞ்சனாவுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க சஞ்சனா. நன்றிங்க. நன்றி. அடுத்த கவிஞர் யாஸ்மின் கனியம்மா, நீங்க வாங்க. அம்மா மியூட்ல இருக்கு. எனக்கு வாய்ப்பளித்த ஈஸ்வரி அம்மையாருக்கும், முந்தி பிறந்தவளே தமிழ் தாயே, முத்தமிழாய் நீயும் வளர்ந்தாயே, சந்தம் நிறைந்தவளே தமிழ் தாயே, தமிழ் சங்கம் வளர்த்தவளே தமிழ் தாயே, வணக்கம் தாயே வணக்கம் அம்மா, எந்தன் வாழ்வுக்கு நீதான் இணக்கம் அம்மா. என் தமிழ் தாயை முதலில் வணங்கி சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அன்னையை போற்றுவோம். தமிழ் அழகான ஒரு பாடல் வரிகள். மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நறுங்கனி, சரியாக கேட்கவில்லைமா? ஐயா கேக்குதா? அன்னை உன்னை அன்னை புகழ் நான் பாட என்ன தவம் செய்தேனோ, உன் பிள்ளை ஆனேனோ, அன்பு கொடுத்தவள் என் அன்னை, ஆன்றோர் போற்ற வளர்த்தவள் என் அன்னை, இனிய வார்த்தைகள் சொல்லிக் கொடுத்தவள் என் அன்னை, ஈன்ற நொடியை விட சான்றோர் புகழ பெருமிதம் கொண்டவள் என் அன்னை, உயிரை எனக்கு கொடுத்தவள் என் அன்னை, ஊன்றுகோலாய் நான் வருவேன் துணிந்து நட என சொன்னவள் என் அன்னை, எந்த சூழலிலும் தைரியம் இழக்காதே என தாய்ப்பாலோடு ஊட்டி வளர்த்தவள் என் அன்னை, ஏக்கமோடு நான் இருந்தால் கலங்காதே என சொன்னவள் என் அன்னை, ஐவேளை தொழுகையை கற்றுக் கொடுத்து இறைவனை நினைக்க வைத்தவள் என் அன்னை, ஒரு நாளும் தர்மம் செய்ய மறவாதே என் அன்னையும் பிதாவும் முன்னறி என் வாழ்வில் இறைவன் விலை மதிப்பில்லாத பொக்கிஷம் என் அம்மாதான். என் அம்மா என் மீது அளவு கடந்த அன்பு கொண்டுள்ளார். அன்னை ஒரு அச்சய பாத்திரம் தினமும் போற்றுவோம் அன்னையை, ஒவ்வொரு நாளும் போற்றுவோம் எம் அன்னையை. நன்றி ஐயா.
அவங்க நம்ம கிட்ட கொடுப்பாங்கக்கா, நம்ம கொடுத்தா அவங்க வாங்க மாட்டாங்கக்கா. அழகான வரிகள்மா, இனிமையான புகழ். அன்னையின் புகழை அழகாக கூறினீங்கம்மா. நன்றி, நன்றிமா. அடுத்ததாக நித்யாம்மா, நீங்க பாருங்கள் திரும்ப நித்யாவில். நித்யாம்மா, நீங்க ஆரம்பிங்க. என் தாய்மொழிக்கும் என் தமிழ் மண்ணிற்கும் அவையில் கூடியிருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும், பவானி அம்மா அவர்களுக்கும், ஈஸ்வரி தேவி அவர்களுக்கும் என் அன்னையை நினைத்து முதற்கண் வணக்கம். கவி தலைப்போ அன்னையை போற்றுவோம். உயிரெழுத்தில் தொடங்கி மெய்யெழுத்தில் மையமாகி உயிர்மெய்யில் முடியும் உன்னத சொல்லே அம்மா. எத்தனையோ உறவுகள் உலகில் இருந்தாலும் ஈடு இணையற்ற ஒரே உறவு அம்மா. தாயின் நற்குணம் கடலினை விட ஆழமானது. தன்னை உருக்கி தன் குழந்தையின் வாழ்வை தரணியின் ஒளிர வைக்கும் மெழுகு அம்மா. தோணியாகவும் ஏற்றம் பெற உதவும் கரங்கள். தன் இன்னலை மறைத்து என்னை உயரத்தில் தூக்கி நிறுத்துபவள். ஆயிரம் ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் என் அன்னையை போல் வருமா? அல்லும் பகலும் தன் குழந்தைகளுக்காக அயராது உழைத்துக் கொண்டு இன்னும் ஓய்வின்றி உழைத்துக் கொண்டே இருப்பவள் அன்னை. கண்டிப்பான அன்போ நிபந்தனையற்றது. உன் உள்ளம் அறியும் தூரத்தில் பயணிப்பேன். வாழ்க்கை பாடம் கடினமாக இருக்கும் என்று உணர்ந்தே சுய ஏற்பு உன்னுடையது. பயப்படாதே, நீ தோழியாகவும் வழிகாட்டியாகவும் வெளிச்சமாகவும் என் இதயம் முழுமையும் நிறைந்தவள். தன்னலம் இன்றி அளவற்ற அன்பினால் ஒருபோதும் துன்பம் நேராமல் உடனிருப்பவர். அன்னையை என்றென்றும் போற்றுவோம். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த தமிழ் சங்க இலக்கிய பூங்கா அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் அனைவருக்கும் என் மனம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. குணம் அழகான வரிகள் அம்மா. தாயின் குணம் கடலை விட பெரியது என்று கூறினீர்கள். சிறப்பு, சிறப்பம்மா. அடுத்ததாக சிவபாலன் ஐயா. இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினை சேர்ந்த பவானி அம்மா அவர்களுக்கும், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் இன்றைய அன்னையர் தின கவியரங்கத்தினை தலைமையேற்று நடத்தும் ஈஸ்வரி தேவி அம்மா அவர்களுக்கும் மற்றும் என்னை போன்ற கவிஞர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு அன்னையர் தினம். நான் எனது தாய் என்ற தலைப்பில் கவிதை வழங்க வந்துள்ளேன். இறைவனின் மறு உருவம் தாய், இறைவனுக்கும் கிடைக்காத எனது அருமை தாய். இறைவனின் மறு உருவம் தாய், இறைவனுக்கும் கிடைக்காத எனது அருமை தாய். சிறுவயதில் பயிற்சி தந்தாய், சிரமமின்றி கற்க செய்தாய். சிறுவயதில் பயிற்சி தந்தாய், சிரமமின்றி கற்க செய்தாய். முழுமதி நிலவானாய், முழு மனதுடன் என் கனவானாய். முழுமதி நிலவானாய், முழு மனதுடன் என் கனவானாய். தாயன்பில் பிழையில்லை, தாய் எவரையும் அளவிடவில்லை. தாயன்பில் பாசம், தரணியில் கிடைக்காத சுவாசம். தாயன்பில் பாசம், தரணியில் கிடைக்காத சுவாசம். சிக்கனத்தின் இலக்கணமே, சிறு சேமிப்பின் தத்துவமே. உண்ணா நோன்பிருந்தாய், உண்ணாமலே உயிர் நீர்த்தாய். உண்ணா நோன்பிருந்தாய், உண்ணாமலே உயிர் நீர்த்தாய். கால்கடுக்க நடந்தாய், காலனையும் வென்றெடுத்தாய். கால்கடுக்க நடந்தாய், காலனையும் வென்றெடுத்தாய். தன்னலம் காணாத வரலாறே, தன்னுயிர் பேணாத பேராரே. தன்னலம் காணாத வரலாறே, தன்னுயிர் பேணாத பேராரே. தனியே நாம் சென்றால் தவித்திடுவாய், தனியே நீ எம்மை விட்டு சென்றாய். தனியே நாம் சென்றாய் தவித்திடுவாய்,
தனியே நீ எம்மை விட்டு சென்றாய். தரணியெல்லாம் தேடினாலும் உமையெங்கு காண்போம். தனியே வானுலகம் சென்றாலும் உமை அங்கு வந்து காண்போம். தரணியெல்லாம் தேடினாலும் உமையெங்கு காண்போம். தனியே வானுலகம் சென்றாலும் உமை அங்கு வந்து காண்போம். போட்டிமிக்க உலகில் பேட்டியளித்து பெயர் பெற்றிட வரமளித்து உம்மை மறவாத வரம் வேண்டும், உம் நினைவிலே உயிர் விட வேண்டும். உம்மை மறவாத வரம் வேண்டும், உம் நினைவிலே உயிர் விட வேண்டும். உன்போல் தாயை கண்டதில்லை, உன்னதமாய் உன்போல் வாழ்ந்தவரில்லை. உன்போல் தாயை கண்டதில்லை, உன்னதமாய் உன்போல் வாழ்ந்தவரில்லை. நன்றி. சிறப்பு சிறப்பு ஐயா. இறைவனின் மறு உருவம் தான் தாய் என்று அழகாக கூறினீர்கள் ஐயா. நன்றியா நன்றியா. அடுத்தது வாசுகி அம்மா உங்களுக்கு ஒரு நிமிடம். ஐயா சிவபாலன் மிகச் சிறப்பான கவிதை வழங்க. தாயையும் தெய்வத்தையும் தனித்தனியாக பார்க்க வேண்டாம் என்பதை எடுத்து கூறினார். தாயே தெய்வம் என்றார். நமக்கு உயிரை கொடுத்தவள் தாய்தான், நமக்கு உணர்வை கொடுத்தவள், நாம் பேசும் மொழியை கொடுத்தவள் தாய்தான், உணவை கொடுத்தவள் தாய்தான். இன்றைக்கு நாம் எல்லாமும் நம் அனைவருமே இருக்கிறோம் என்று சொன்னால் அது நம்முடைய தாயினுடைய ஒரு சிறு பகுதி, ஒரு துளியாகத்தான் நாம் இருக்கிறோம். இதை மிக அழகாக தன்னுடைய கவிதையிலே குறிப்பிட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் நந்தியமங்கலம் பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். மிகச் சிறந்த கவிஞராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த கவியரங்கிலே கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்காக மிகவும் நன்றி. நன்றியா. உங்கள் கவிதை தாருங்கள் அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம் அப்பா. திருமதி வாசுகி பொன்னரசு அவர்கள் மிகச் சிறந்த கவிஞர், கள்ளக்குறிச்சியில இருக்கிறார். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே பல பொறுப்புகளை ஏற்று செயல்படுத்த இருக்கிறார். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலே கவிச்செல்வம், கதை மாமணி போன்ற பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறார். எல்லோரும் கவி மாமணி என்ற விருதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். இவர் கதை மாமணி என்ற விருது பெற்றிருக்கிறார். நல்ல சிறுகதை ஆசிரியர். இவர் எழுதிய ஒரு சிறுகதைக்காக மிகுந்த வரவேற்பும் அதே நேரத்தில் மிகுந்த எதிர்ப்பும் வந்தது. அந்த கதைக்காக வரவேற்பும் வந்தது, எதிர்ப்பும் வந்தது. எப்போதும் ஒரு கதை என்று சொன்னால், ஒரு படைப்பு என்று சொன்னால் வரவேற்பு மட்டுமே பெற்றிருக்க கூடாது, எதிர்ப்பையும் பெற்றிருக்க வேண்டும். அப்பதான் அந்த கதை மிகச் சரியாக எழுதப்பட்டிருக்க. மிகச் சிறப்பான ஒரு கதையை எழுதி கொடுத்தார். அது சிறுகதை பூங்கா என்ற நூலிலே அந்த கதை இடம்பெற்றிருக்கிறது. அவளை கவிதையாளை வழங்க வந்திருக்கார். வாருங்கள் அம்மா. திருமதி ஈஸ்வரினுடைய தலைமையிலே கவிதை வழங்குகிறீர்கள். நல்லதொரு வாய்ப்பை பயன்படுத்தி. வணக்கம் அப்பா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் திருவள்ளுவரை வணங்கி, செயலாளர் பாரதிதாசனை வணங்கி, உயர் திரு தமிழ் மாமணி நீலகண்ட தமிழன் என் அருமை அப்பா அவர்களையும், ஜெர்மன் தமிழருவி வானொலியின் நைனை விஜயன் ஐயா, திருமதி சசிகலா நைனை விஜயன் அம்மா அவர்களையும் மற்றும் என் கவி உறவுகள் அனைவரையும் செந்தமிழை போற்றி செந்தமிழால் வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். அன்னையை போற்றுவோம். கண்கள் திறந்து கண்டேன் தாயை, கடவுளுக்கு மேலாக கடந்து வந்தாள். தொட்டு மகிழ்ந்திட தொடுவான உணர்ந்தேன், வருவாள் என்று வருகையை நோக்கி சிந்தை மகிழ்ந்திட சிந்தனை செய்தேன். பட்டு போன்று என் அருகில் பட்டென்று அமர்ந்து மேனியை தொட்டு மேன்மை கண்டிட உச்சி முகர்ந்து உசிதம் கொண்டு வாழ்த்தி மகிழ்ந்தால் வாழ்கின்றேன் என்று போற்றி வணங்கி தாழ் பணிந்திட வருக அம்மா வரம் தருக. பெண் கொடுத்தாய் பெண்ணிடம் வந்திட நானும் என்றும் நனி மிகுதியால் மெய் சிலிர்த்து மெய்யாய் மகிழ்ந்து உள்ளம் நெகிழ உள்ளன்போடு தேடுகின்றேன். வருக தாயே, வரவேற்று இருப்பேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த என் அன்பினிய அப்பா உயர் திரு நீலகண்ட தமிழன் அப்பா அவர்களை வணங்கி இடம் சாருகின்றேன். நன்றி, வணக்கம். அழகான வரிகள் அம்மா, அழகான வரிகள்.
அன்னை அன்பு தேன் போன்றது போல அழகாக வரிகள் கூறினீர்களம்மா. நன்றி அம்மா, நன்றி. அடுத்ததாக நான் கலைச்செல்வி அம்மா, உங்களது கவிதையை தாருங்கள் அம்மா. அம்மா கேட்கவில்லை அம்மா. வணக்கம். அனைவருக்கும் என் மாலை வணக்கம். அன்னையை போற்றுவோம். அன்னை என்னும் அற்புத படைப்பு தாய்மை காட்டுவது தூய்மையின் பரிசு. செய்தனை சுமந்து சேவைகள் புரிபவள் அன்னையை போற்றுவோம் அகிலம் உள்ளவரை. அகிலத்தின் சக்தியவள், அன்பின் முக்தியவள், மந்தாரை பூவாய் மலர்ந்திடும் மகிழ்ச்சியவள். வேலியாய் இருந்து வேர்போல் தாங்கிடுவாள், அறிவும் ஆற்றலையும் அழகாய் புகட்டுபவள். கடவுளே வரமாய் கொடுத்த வரமவள், தரத்தின் தங்கமலர் தரணியின் சொத்தவள். தன் பிஞ்சுகளை அடைகாக்கும் கோழியவள், தாமரையாய் தரணியில் அவதரித்த தாரகை அவள். குழந்தையின் சின்ன சின்ன அசைவினில் மின்னல் போல பூரிப்பு அடைபவள். குறும்பான குழந்தை பார்வையில் குழந்தையாய் பிறப்பெடுப்பவள், வீரத்தை விதைப்பவள். தன்னை உருக்கி குழந்தை வாழ்வினை தரணியில் ஒளிர வைக்கும் மெழுகவள். அன்பாய் வாழ்த்துவோம் அனைவரும், அன்னையை போற்றுவோம். உதிரத்தை உணவாக்கி நம்மை பாசக்காரி அவள். துவளும் நேரத்தில் தோள் கொடுக்கும் நட்பவள், பாசத்தை சேர்த்து ஊட்டிவிடும் நேசக்காரி அவள். தாமதமாய் வந்தாலோ உடன் தவிப்பவள், கண்ணேறு கழித்து கையில் தாங்குபவள். எந்த குறையையும் நிறைவாய் நினைப்பவள். அன்னையர் தினத்தில் அகிலமே வாழ்த்திடும். அன்னை இல்லாமல் நாமில்லை என்றே வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றுவோம். வாருங்கள் அனைவரும். இந்த அருமையாக வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஞா கலைச்செல்வி. அருமை 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 அம்மா. தரணியின் சொத்துதான் அன்னை என்று அழகாக கூறினீர்கள்மா. நன்றிமா, நன்றிமா. அடுத்ததாக வீர ரவிச்சந்திரன் ஐயா, உங்களது கவிதை தாருங்கள் ஐயா. நன்றிமா, நன்றிமா, நன்றிமா. அனைவருக்கும் எனது அன்னையர் தின வாழ்த்துக்கள். ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களுக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நிர்வாகத்திற்கும் கலந்து கொண்டிருக்கின்ற அத்துணை கவிஞர்களுக்கும் என்பால் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் எனக்கும் வாய்ப்பு தந்தமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி, அன்னை வாழ்க. அன்பின் அகழே, அறிவின் துகளே, உண்மை உறவே, உயிரின் நினைவே, காலம் படைத்த கருணை தாயே, கவிஞன் எழுதிய கருத்தின் சேயே, மானுட இனத்தின் மதிப்பின் இரவி, மாற்றம் தந்த மகிழ்ச்சி தேவதை, கடமை செய்து களத்தில் தேய்ந்து காலம் வென்ற உழைப்பின் ஊற்று, தன்பசி மறந்து பிள்ளைக்கு அமுதூட்டி தாங்கி தழுவிய துயரின் ஏந்தி, தன்னலம் காணாது அன்பின் கோபுரம், தன்னலம் காணாத அன்பின் கோபுரம், தடமாய் இழந்த தாய்மை கோயில், தாலாட்டு பாடிய தமிழ்மொழி அமுதம், தன்மானம் பொழியும் அறத்தின் பேழை, குங்குமம் சூடிய குலத்தின் அழகு, கொண்டாடி மகிழும் அன்பின் நிலவு, பாடிய பாடல் செவியில் கிடக்குது, பாசம் பொழியும் சேவையில் நடக்குது, தெய்வமும் வணங்கும் தேவதை நீயே, தென்றலும் வாழ்த்தும் அன்னையே நீயே, வாழ்க. வணக்கம். நன்றிமா. சிறப்பு ஐயா, சிறப்பு. மிக சிறப்பான கவிதை. சிறப்பு ஐயா. தேவதை என்று அழகாக கூறினீர்களா? நன்றி ஐயா, நன்றி ஐயா. அடுத்த அழகான அன்னை நமக்கு பால் ஊட்டுகிறார், சோறு ஊட்டுகிறார். சோறு ஊட்டுபவர்கள், சோறு கொடுப்பவர்கள் எல்லாம் அன்னை என்று சொன்னால் நீங்களும் அன்னை தான். உழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலை என்றார் வள்ளுவர். இதை சரியா சொல்லணும்னா, புரியுதா மாதிரி சொல்றேன்னா, உழன்றும் வீரகுமார் ரவிச்சந்திரன் ஏற்பினது உலகம், அதனால் உழன்றும் வீரகுமார் ரவிச்சந்திரன் உழவே தலை என்று சொல்லுவாங்க. இந்த மாதிரி விவசாயிக்காக வீரகுமார் ரவிச்சந்திரன் போன்ற அவர்கள் இன்றைக்கும் விவசாயம் செய்வதற்காக நாமெல்லாம் இன்றைக்கு நல்ல உணவை சாப்பிட்டு. எனவே உணவை போற்றுவோம் என்று சொன்னால்
இவரை போன்ற விவசாயிகளை போற்ற வேண்டும். ஒரு விவசாயி கவிதை வாசித்திருப்பது, அதுவும் அன்னையை பற்றி கவிதை வாசித்திருப்பது இந்த கவியரங்கத்திற்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதுகிறேன். மிகவும் நன்றி ஐயா. நன்றி. பயணம் சங்க தமிழ் இருப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சி. இன்னும் சொல்ல போனால் ரொம்ப பயணம் செய்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோடெல்லாம் பயணம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி நன்றி. நீங்கள் சரி. அடுத்ததாக தட்சிணாமூர்த்தி ஐயா, உங்களது கவிதையை கொடுக்கவுங்கய்யா. நித்யாமா நீங்களே சொல்லிடுங்க. நீங்களே கொடுத்துருங்கம்மா. நித்யா அவர்கள், கவிஞர் பா நித்யா அவர்கள் தோகைமலை என்ற ஊரிலே பள்ளி ஆசிரியராக இருக்கிறார். கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். மிகச்சிறந்த கவிஞர், மிக அருமையான கவிஞர். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்திய பன்னாட்டு கவிதை போட்டியிலே பங்கேற்று முதல் பரிசை வென்ற கவிஞர். புதியதோர் உலகம் செய்வோம் என்ற தலைப்பிலே கவிதை எழுதி முதல் பரிசை வென்ற கவிஞர் பா நித்யா அவர்கள். வாருங்களம்மா. அன்னையர் தினத்தை போற்றக்கூடிய வகையில் சிறப்பானதொரு கவியரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்டன் ஐயா அவர்களே, இக்கவியரங்க தலைமை அவர்களே, இதர கவி ஆளுமைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஒரு ஏழை தாயினை பற்றிய என்னுடைய சிறு கவி வரிகள். குண்டுமணி தங்கமும் உங்களுத்த உரசியதில்ல, பொங்கலுக்கு புத்தாடை என்னைக்கும் போட்டதில்ல, மல்லிகை பூக்கோட உந்தலையில் பூத்ததில்ல, வறுமையின் வாசம் மட்டும் உன் குடிச விட்டதில்ல, வசந்தமது என்னாலும் எட்டி கூட பார்த்ததில்ல, மின்சாரம் இல்லாத குடிசையில் மின்னுகிற தெய்வம் நீ, அரிதாரம் பூசாத அகிலத்தின் அழகி நீ, ஏடெடுத்து நாம் படித்த காடெல்லாம் நீ புரண்ட, எழுத்தறிவு ஏதுமின்றி எடுத்துக்காட்டா நீ வாழ்ந்த, நீ ஏறாத வீடுன்னு வீதியில ஏதுமில்ல, கடன் வாங்க கையேந்தி நிக்காத ஆளும் இல்ல நாளும் இல்ல, காவைத்து கஞ்சியில காலத்தை கழிச்சாயே, காசுக்காய் கணக்கின்றி காலமெல்லாம் உழைச்சாயே, கால்படி பால் வாங்க காசு பணம் இல்லன்னு காலுக்கும் செருப்பு கூட வாங்கி போட மறந்தாயே, ஒண்டி குடித்தனத்தில் ஒட்டி வாழ்ந்த மகாலட்சுமியே, குடிகார கணவனுக்கு வாக்கப்பட்ட வரலட்சுமியே, அடைகாக்கும் கோழி என பெத்தெடுத்த பிள்ளைங்களை அசராம காத்தெடுத்த அழகான மகராசி நீ அம்மா, காத்து மழை வந்தாலும் கருத்தோட என தாங்கி முந்தான குடையில மூடி என்ன காத்திட்ட, நீர் சோறு நீ தின்னு நெய் சோறு ஊட்டி வளர்த்த, வீட்டுக்கும் காட்டுக்குமா நீ நடந்த நடையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்திருந்தா 8 முறை உலகத்தை 8 வச்சு சுத்தி இருப்ப, கையெழுத்து நான் போட களக்கொத்து நீ எடுத்த, நிலதனிலே நான் இருக்க வெயிலிலேயே வெந்து இருந்த, கோடி ரூபா வச்சு கட்டி மச்சு கூட்டில் படுத்தாலும் ஓ மடி மீது தலை சாஞ்ச காலம் போல வந்துருமா, பஞ்சு மெத்த படுக்கையில பாவிக்கும் தூக்கம் இல்ல, உன் கிழிஞ்ச சேலை போதுமாம்மா கிடத்தி போட்டு நான் தூங்க, காத்தாடி தேவையில்ல தலை போதும் விரல் போதும், தங்க மகள் காத்திருக்கேன் கல்லறை விட்டு என்னற எழுந்து நீயும் வந்துடம்மா. வாய்ப்புக்கு நன்றி ஐயா. அருமை அம்மா. ஏழை தாயின் உழைப்பை பற்றி அழகாக கூறினீர்களாம். சிறப்பு சிறப்பம்மா. நன்றிம்மா. நன்றிம்மா. ஐயா ஐயா சொல்லுங்க ஐயா. பின்னி அடிச்சிட்டீங்க. நன்றி ஐயா. பின்னி அடிச்சிட்டீங்க. ரொம்ப அருமையா சிறப்பா. நன்றி ஐயா. ஒவ்வொரு சொல்லும் தாயை நினைத்து பாடுகிற வரிகள் எல்லாம் மிக சிறப்பாக இருக்கு. நீங்கள் தொலைபேசி தொடர்பு. சரிங்க ஐயா. புவனேஸ்வரி அம்மா சொல்லுங்க.
புதுச்சேரி மாநில பொறுப்பாளர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய புதுச்சேரி மாநில பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர், மிக சிறந்த கவிஞர், அற்புதமான ஒரு கவிதை நூலை வெளியிட்டிருக்கிறார். புதுச்சேரியில சமீபத்தில் கூட ஒரு நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி காட்டியவர் புதுவை போனா என்கிற புவனேஸ்வரி. வாருங்களம், கவிதை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்நிகழ்ச்சியை புதிதாக தலைமையேற்று நடத்தும் ஈஸ்வரி அவர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கத்தை சொல்லி நன்றியையும் சொல்றேம்மா. உன்னோட வளர்ச்சி ரொம்ப நல்லது. அப்பா அவர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கவிதைகளை வாசிக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் சான்றோர்களையும் அன்புடன் வரவேற்று மகிழ்கிறேன். மிக அருமையாக வாசித்தீர்கள். ஒவ்வொரு கவிதையும் ஒவ்வொரு கவிதை கானமாகத்தான் என் காதில் ஒலித்தது. மிக மிக அருமை. என்னுடைய கவிதையை வாசிக்கிறேன். அன்பு தாயே, ஆசை தாயே, உனக்கு நிகர் நீயே தாயே, என் அன்னை தானே நீயே தாயே, அன்பை ஊட்டி என்னை வளர்த்தாயே, தமிழை கற்க கற்றுத்தந்தாயே, தாயின் மகிமை நான் அறிவேனே, தாய்க்கு இனிய தாயே நீயே, தன்னலம் காக்கா தமிழினத்தாலே, தமிழின் மகிமை தனை கொடுத்தாயே, தத்துவம் பேசி தான் மகிழ்ந்தாயே, கண்ணின் இமையை காப்பது போலே எங்களை நீயும் காத்து நின்றாயே, 8 பிள்ளைகள் நீ வளர்த்தாயே, எட்டாத கனியினை தான் பறித்தாயே, பேதம் பிரிக்கா எங்கள் தாயே, பேணி உன்னை காத்திடுவோமே, எத்தனை கொடுமைகள் நீ பட்டாலும் வெற்றியை ஏந்தி சுகம் கண்டாயே, பொறாமை தீயை ஏற்றிவிடாமல் பொறுமையை கற்க கற்றுத்தந்தாயே, வாரி கொடுக்கும் வள்ளல் நீயே, வாழ்க்கை முழுதும் வழக்கை கண்டாயே, கண்ணுக்கு இனிய கண்ணாய் இருந்து காலத்தின் வழியே நீ நடந்தாயே, அன்னையே உன்னை நாங்கள் காப்போமே, உங்கள் புகழை நாங்கள் சேர்ப்போமே. நன்றி அப்பா. அருமை அருமை அம்மா, சூப்பரா இருந்ததுமா. ஆசை தாயே என்று ஆசையாக கூறினீர்கள். ரொம்ப சிறப்பாகிறதும். நன்றி நன்றி அம்மா. சிறப்பம்மா. புவனம்மா அருமையான கவிதை கொடுத்தார்கள். மிக சிறப்பாக இருந்தது. வேறு அழைங்கம்மா, அவர் அழைங்க. தக்ஷாமூர்த்தி ஐயா கொடுங்க ஐயா உங்க கவிதைய. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் அனைத்து சொந்தங்களையும் வணங்கி, அன்னையர் நாளில் அந்த 3 நாட்கள் கடந்து அந்த 280 நாட்களுக்காக வாழும் தெய்வம்தான் அன்னை. உதிரத்தின் உதிரமாய், உதிரத்தின் விருட்சமாய், உதிரத்தின் உயிர்நியாய் மானிடம் தழைக்க வந்த மாதவம்தான் அன்னை. உறக்கம் தொலைத்து உருவம் தொலைத்து மூச்சை நிறுத்தி மூச்சை விட்டிருப்பாய் ஜீவன் ஒன்று சுவாசம் பெற. கருவறைகளில் தேடுகிறோம் தெய்வங்களை, நாம் கருவறைகளில் தேடுகிறோம் தெய்வங்களை, தெய்வத்தின் கருவறையில்தான் இருந்து வந்தோம் என்பதனை மறந்து. நமக்கு சுவாசம் தந்தவளை பற்றி நாம் சுவாசிக்கின்ற முதல் கவிதை அம்மா என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்மாவே ஒரு கவிதை, அதற்கப்புறம் எதற்கு இங்கு ஒரு கவிதை என்று கேள்வி கேட்டு விட்டு சென்றிருக்கிறார். அம்மாவே ஒரு கவிதை, சிறப்பாக இருந்ததையா. அவள் விடுகிற மூச்சு தான் நம்முடைய மூச்சு, அவள் பேசிய பேச்சு தான் நம்முடைய பேச்சு என்று அழகான கவிதை வருகிறது. தியாகத்தின் மறு உருவம் தான் தாய் என்று கூறினீர்கள். மிகவும் அழகாக இருந்தது ஐயா. பவானி அம்மையார் திருமதி பவானி அவர்கள் வருகிறார்கள். சீர்மிகு ஆசிரியர் விருது பெற்றவர், கவிஞர் திலகம் விருது பெற்றவர், இன்னும் நிறைய விருதுகள் வாங்கியிருக்கிறார். சொல்லக்கூடாது, இன்னும் நிறைய விருதுகள் பெற்றிருக்கிறார், வழங்கப்பட்டிருக்கிறார். அவர் எந்த விருதையும் வாங்குவது கிடையாது. விருதுகள் அவரை நோக்கி வருகின்றன, வழங்கப்படுகின்றன. அந்த வகையிலே சிறப்பான இலக்கிய பற்றி ஆற்றிக் கொண்டிருப்பவர். இன்றைக்கு சற்றேறக்குறைய பல்வேறு தளங்களிலும் இவருடைய இலக்கிய பவனி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புதுச்சேரி, கரூர், கோவை, நாமக்கல், சேலம் என்று இந்த
பெரிய பேருந்து நிலையங்களிலே நடத்துனர் குரல் கொடுப்பார். அதுபோல எல்லா ஊர்களுக்கும் சென்று விட்டு இலக்கிய பணியாற்றி வருபவர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய திருவள்ளூர் மாவட்ட பொறுப்பாளராக இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார். இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கவியரங்கத்தை கூட இவர்தான் முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறார். வாருங்கள் கவிதை. நன்றி ஐயா, நன்றி. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலாளராம் பாவேந்தரை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இந்நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தலைமை ஈஸ்வரி தேவி அம்மா அவர்களை வணங்கி மற்றும் இந்நிகழ்வில் கவி பாடி சென்ற அனைத்து இருபால் கவிஞர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அன்னையை போற்றுவோம் என்னும் தலைப்பில் எனது கவிதை. கருவிலே என்னை கருத்துடனே பாதுகாத்தவள், 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த அன்னை அவள், இமையாய் இருந்து நம்மை காப்பவள், உலகிற்கு நம்மை யாரென்று அறிமுகம் செய்தவள், உதிரத்தை பாலாக்கி உயிரை தந்தவள், பாசத்தை தாளாட்டி பல இரவுகள் தூக்கம் தொலைத்தவள், அன்னை அடுத்தாலும் அடுத்த நிமிடம் அரவணைக்கும், பிள்ளைக்கு ஒன்றென்றாலும் துடிதிருக்கும் மனதானவள், வேஷமில்லா அன்பு அவளின் அன்பு, தியாகத்தில் அவளை வெல்ல யாரும் இல்லை, ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும் நடமாடும் தெய்வம் அவள், அன்பிற்கு உதாரணமாய் பாசத்திற்கு எடுத்துக்காட்டாய், அகிலம் யாவும் ஆட்கொள்வது அம்மா என்னும் மந்திரமே, நம்மை வழிநடத்தி செல்லும் தெய்வம் அன்னை. உன்னை கலெக்டராக பார்க்க கறவமாடு மேய்த்தேண்டா வாய்க்கா வரப்புல, மேட்டுக்குடி வீட்டுல பழைய துணி தோய்த்தேண்டா என்றும், பேண்ட் சட்டை எடுக்க வரட்டி தட்டி சேர்த்தேண்டா என்று நம்மை வழிநடத்தி செல்லும் தெய்வம். வார்த்தைகளால் உன்னை மடிக்க முடியாது, அன்னைக்கு நிகர் இப்புவியில் வேறேதும் இல்லை என்று கூறி இடம் சாருகிறேன். வாய்ப்பிற்கு நன்றி ஐயா, நன்றி. தலைமைக்கும் நன்றி. சிறப்பான கவிதை வழங்கியதற்கு நன்றி அம்மா. அழகான வரிகள் அம்மா, சிறப்பாக இருந்ததம்மா. இமை போல் இருந்து காத்தவள் தாய் என்று அழகாக கூறினீர்கள். அருமை அருமை, நன்றி அம்மா, நன்றி அம்மா. அடுத்ததாக யாராவது இருக்கிறீர்களா? பிள்ளை என்ற 3 எழுத்தில் கலக்கிறது. உன் மூச்சு காற்றை சுவாசித்தேன், நான் இயற்கை காற்றை நேசித்தேன், உன் கைப்பிடித்து நடை கற்றுக்கொண்டேன், நான் உலகத்தில் பல இடங்களில் தன்னம்பிக்கையுடன் சாதனையாளராக நடந்தேன். அன்பின் திருவுருவமே, உன் பாதுகாப்பு அரணின் கீழ் உன்னதமான உலகம். கருவறையில் இருந்த காலத்திலும் தாளாட்டிய உன் சேலை தொட்டிலும் கைப்பிடித்து நடை போட்ட நேரத்திலும் உன் அன்புதான் என் வசம். கனிவான உன் பெருமை பெற்றேன், உன் கருணை உயர்ந்ததால். தாயில் சிறந்த கோவிலை என்று அவை தாயின் சிறப்பை கூறினார். தாய்மை என்பது ஒரு வரம், ஒரு புனிதமான உறவாகும். அன்பு சொல்லுக்கு தாய் என்ற அர்த்தம். அன்னை இல்லை என்றேன் இவ்வுலகத்தில் மனித இனமே இருந்திருக்காது. நம் கண்ணெதிரே நடமாடும் தெய்வம் தாய். தியாகம், வலி, அன்பு, சிறப்பு மற்றும் கனவு, தியாகத்தின் மறு உருவமே அம்மா. ஒரு பெண் தாயாக உருவெடுத்தால் அக்கணமே தியாகம். உண்ணும் உணவின் பாதியை தன் வயிற்றுக்கு தன் குழந்தையை பெற்றெடுத்து தியாகம் செய்கிறார். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி. நல்லதொரு கவிதை வழங்கினீர்கள். சிறப்பாக இருந்தது. சிறப்பு. தினம் அன்னையை போற்றுவோம் என்ற தலைப்பிலே அன்னையர் தினத்தையொட்டி ஒரு கவியரங்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கவியரங்கத்துடைய தலைமை பெற்றிருக்கிறார் திருமதி ஈஸ்வரி தேவி. அவங்களும் ஒரு அன்னை தானே. ஒரு அன்னைக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. இவங்கதான் கவியரங்க தலைவர். தலைமைக்கு வந்த உடனே முதல்ல இவங்க கவிதையை வாசிக்க நான் என்ன செஞ்சாங்க, இவங்க கவிதையை வாசிக்காம முதல்ல இவங்க கூப்பிட்டு அவங்களுடைய மகளை கூப்பிட்டாங்க, சஞ்சனாவை கூப்பிட்டாங்க, இளங்கேவி சஞ்சனா. அதான் ஒரு அன்னையினுடைய பண்பு. அந்த பண்பை இன்றைக்கு இந்த அன்னை வெளிப்படுத்தாங்க. நம்ம என்னதான் கவிஞராக இருந்தாலும் சரி, ஒரு தலைவராக இருந்தாலும் சரி, எங்க போனாலும் சரி, அந்த அன்னை என்ற பண்பு மட்டும் பெண்களுக்கு
மாறாமல் அப்படியே இருக்கிறது என்பதற்கு இந்த கவியரங்க தலைவராக சிறப்பாக இந்த கவியரங்கத்தை நடத்திய திருமதி ஈஸ்வரி தேவி அவர்கள் நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இந்த நேரத்திலே என்னுடைய கவிதை ஒன்று வழங்குவதற்காக எனது அன்னையை பற்றி நான் எழுதிய வரிகள் அம்மா என்ற தலைப்பிலே, தாயின் நினைவு நம்மோடு தவழ்ந்த காலம் மடியோடு, தாயின் நினைவு நம்மோடு தவழ்ந்த காலம் மடியோடு, பாயில் இறுதி காலத்தில் பார்த்து துடித்தோம் தவிப்போடு, பாயில் இறுதி காலத்தில் பார்த்து துடித்தோம் தவிப்போடு, சே என்று என்னை மகிழ்வோடு சேர்த்தே அணைத்தாய் மார்போடு, நீ என் மகளாய் உறவோடு, நீ என் மகளாய் உறவோடு நித்தமும் இருப்பாய் என்னோடு என்ற என்னுடைய தாயை பற்றிய கவிதை வழங்கி, இது வந்து தாய் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய தலைவர் திருவள்ளுவரை தொழுது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசன் வணங்கி, இந்த நிகழ்ச்சியுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திருமதி ஈஸ்வரி தேவி அவர்களை வணங்கி, இந்த நிகழ்ச்சியின் பொறுப்பாளராக இருந்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சிறுமுக ஆசிரியர் விருது பெற்ற கவிஞர் திருமதி பவானி அம்மையார் அவர்களை வணங்கி என்னுடைய கவிதை இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து கவிஞர் பெருமக்களும் எனது அன்பார்ந்த வணக்கங்களுக்கு. இந்த கவிதைக்கு சொல்லுவதற்கு முன்பாக ஒரு குறிப்பு என்றால், என்னுடைய கவிதைகள் எல்லாம் பொதுவாக ஒரு குறிப்போடு தான் அமைந்திருக்கும். ஏதேனும் ஒரு காரணத்துக்காக இருப்பேன். நான் ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண்மணியை சந்தித்தேன். பெண்மணி என்றால் இளம் வயது, ஒரு 28-30 வயது. அவருக்கு திருமணம் ஆகவில்லை. அவர் ஒரு கணினி நிறுவனத்திலே, மென்பொருள் நிறுவனத்திலே பணியாற்றி கொண்டார். தான் வாங்குகிற சம்பளத்திலே மிக குறைந்த அளவு பணத்தை மட்டும் தான் எடுத்துக்கொண்டு மீதி தொகை முழுவதையும் தன்னுடைய தங்கைகளுக்காகவும் அக்காவுக்காகவும் தன்னுடைய தாய்க்காகவும் அனுப்பியது. இந்த பெண் சின்ன ஒரு 28-30 வயசு பெண்ணு ஒரு தகவல் தொழில்நுட்ப துறையில பணியாற்றிட்டு இருக்காங்க. அவங்க பிரமாதமா எதுவும் உடைய ஊட்ட மாட்டாங்க, ரொம்ப எளிமையா இருப்பாங்க, ரொம்ப சாதாரணமா இருப்பாங்க. ஏன்னு சொன்னா, எங்க ஊர்ல எங்க அம்மா கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க படிக்க வச்சாங்க. என்னதான் படிக்க வச்சாங்க, அதெல்லாம் காப்பாற்றி அதுக்கப்புறமா திரும்ப சொல்லிட்டு அவர் தன்னுடைய திருமணத்தை தன்னுடைய அக்கா தங்கை எல்லாருக்கும் கல்யாணம் வச்சுட்டு தான் பண்ணிட்டாங்க. அவரை சந்தித்த அந்த நிகழ்வு, அந்த நினைவு, இந்த கவிதை இப்போது நான் இசையமைப்பில் எழுதியிருக்கிறேன். 6-7 மாசமாக ஆத்தாவை பார்க்கவில்லை. 6-7 மாசமாக ஆத்தாவை பார்க்கவில்லை. ஊரு விட்டு ஊருக்கு வந்துட்டேன். ஆத்தாவை யாரு அங்க பார்த்துப்பாங்களோ. ஏரோட்ட நின்று போச்சு, ஏழ்மை வந்து சூழ்ந்து போச்சு, ஏராட்டம் வாழ்ந்த தாயிடா, இப்போ தேஞ்சி போன ஓலப்பாயிடா, இப்போ தேஞ்சி போன ஓலப்பாயிடா. பண்ணை வீட்டு வாசலிலே பல நாள் காத்திருப்பா, நெல்லு சோறு வாங்கி வந்து எனக்காக ஊட்டிடுவா. பண்ணை வீட்டு வாசலிலே பல நாள் காத்திருப்பா, நெல்லு சோறு வாங்கி வந்து எனக்காக ஊட்டிடுவா. தங்கச்சிக்கு பவுனி எடுக்கணும், எங்க தங்கத்துக்கு ஜவுளி எடுக்கணும். தங்கச்சிக்கு பவுனி எடுக்கணும், எங்க தங்கத்துக்கு ஜவுளி எடுக்கணும். கம்பங்கஞ்சி குடிச்சாலும் கௌரதையா வளர்த்தெடுத்தா, கம்பங்கஞ்சி குடிச்சாலும் கௌரவையா வளர்த்தெடுத்தா. காலேஜ் படிக்க வைக்க கடன் வாங்க நடந்தா. நான் காலேஜ் படிக்க வைக்க, இந்த காலேஜ் படிக்க வைக்க கடன் வாங்க நடந்தா. சேலை 2 வாங்க வேணும்டா, சேலை 2 வாங்க வேணும்டா. போத்தி கொள்ள பொத்தல் சேலை எனக்கு வேணும்டா, போத்தி கொள்ள பொத்தல் சேலை எனக்கு வேணும்டா. மாசம் மாசம் காசு அனுப்பி மகராசி ஆசை, மாசம் மாசம் காசு அனுப்பி மகராசி ஆசி வாங்கி ஆசைப்பட்ட மாதிரி நான் ஆளாக வேணுமடா. மாசம் மாசம் காசு அனுப்பி மகராசி ஆசி வாங்கி ஆசைப்பட்ட மாதிரி நான் ஆளாக வேணுமடா. ஏரோப்ளேன் ஏத்த வேணும்டா, ஏரோப்ளேன் ஏத்த வேணும்டா. ஆத்தாவை எல்லோரும் பார்க்க வேணும்டா, ஆத்தாவை எல்லோரும் பார்க்க வேண்டாம். இது வந்து நான் எழுதிய கவிதை வரிகள்.
ஆனால் இந்த வரிகளுக்கு சொந்தமாக இருப்பவர், அவர் பெயரை சொன்னால் கூட தவறில்லை, இப்பொழுது திருமதியாக இருப்பார் நினைக்கிறேன். பார்த்து ஒரு 6 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவர் பெயர் சுலோச்சனா. அப்போது செல்வியாக இருந்தார், இப்போ திருமதியாக இருப்பார். சுலோச்சனா என்ற பெயர் தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய தேவைகளை எல்லாம் குறைத்து நான் இருந்த அந்த விடுதியை கூட மாற்றி வேறொரு சின்ன விடுதிக்கு போய் குறைந்த செலவாக அந்த விடுதியில் தங்கி பணியாற்றி தன்னுடைய மொத்த வருமானத்தை குடும்பத்தை தன்னுடைய அக்காவை தங்கையெல்லாம் அதை நானே கிளக்கி தெரியும். இப்ப அவங்க சந்திக்கிற வாய்ப்பு இல்லை. எந்த ஊர்ல இருக்காங்க எங்க இருந்தாலும் இந்த மாதிரி நல்ல ஒழுங்கு நல்லா இருப்பாங்க. அவர்கள் நினைவாக அவர்கள் சொன்னதெல்லாம் வச்சு மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பு நன்றி. மிகச் சிறப்பான ஒரு கவியரங்கம் இன்றைக்கு அரங்கேறி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்னைய தினத்தை ஒட்டி ஏற்கனவே ஒரு கவியரங்கம் நடக்கும், இப்போது ஒரு கவியரங்கம். இந்த கவியரங்கம் என்பது 100 கவிஞர்கள் 100 கவியரங்கம், அதாவது 100 தலைமைகள் 100 கவியரங்கம், மொத்தம் 1000 கவிஞரை இணைக்கிற முயற்சியே இந்த கவியரங்கம் தொடர் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இது ஒரு உலக சாதனை சிறப்பு கவியரங்க தொடர் நிகழ்ச்சி. இதுல இப்போ 2வது நிகழ்ச்சி நடைபெற்றது. முதல் நிகழ்ச்சி ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் அன்னைய தினத்தில் நடைபெற்றது. இன்றைக்கு 2வது கவியரங்கம் ஈஸ்வரி தொடர்ந்து இந்த கவியரங்கம் நடைபெறுகிறது. இதை நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும். இந்த கவியரங்க நிகழ்ச்சி காணொலி வழியாக கழித்துக் கொண்டிருக்கிறார் உங்கள் அனைவருக்கும் அந்த வணக்கம். இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிற ஸ்டெப் டிவியினுடைய மேலாண் இயக்குனர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களுக்கும், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் ஒருங்கிணைப்பாளர்களாகவும் செயற்குழு உறுப்பினராக இருந்து செயலாற்றிக் கொண்டிருக்கிற அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.